கால ஜாதகத்துல அமர்ந்தா ஒரு சில பிரச்சனை கொடுக்கும், ஆனால் பல யோகத்தை கொடுக்கணும்னு மறக்க கூடாது. புரியுதா? சரி, இப்போ 11ஆம் இடத்துல என்ன கொடுக்கிறாருன்னு முதல்ல நான் சொல்றேன் பாருங்க. 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்துல வரக்கூடியது 11ஆம் இடம். இந்த உபஜயஸ்தானத்துல அமரக்கூடிய ராகு என்ன பண்ண போறாரு? மேசத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் ராகு. முதல்ல ராகுங்கிறது நம்ம என்ன பண்ண, இடப்பெயர்ச்சியை கொடுக்கும். அது தொழில் ரீதியான பயிற்சியாக இருந்தாலும் சரி, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு கொண்டு போற அமைப்பாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பெயர்ச்சி, ஒரு பதவி உயர்வு கொடுக்க கூட வாய்ப்புகள் உண்டு. மேசராசிக்காரங்களுக்கு பதவியில உயர்வு இருக்கு, நம்பலாம். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு, நம்பலாம். அடுத்தபடியா இந்த 11ஆம் இடத்துல இவர் அமரும் போது நமக்கு புதிய புதிய உறவுகள் சேர போறாங்க, புதிய புதிய நண்பர்கள் சேர போறாங்க. எப்படி? புதிய நண்பர்கள், முகம் தெரியாத பழக்கம் இல்லாத புதிய நட்புகள் உருவாகும். இந்த உருவாகக்கூடிய நட்புகள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குமான கண்டிப்பா ஆதாயத்தை கொடுக்கும். ஏனென்றால் ராகு என்பவர் முகம் தெரியாத நபர் மூலியமான ஆதாயத்தை கொடுப்பார். புரியுதா? யாரோ ஒருத்தங்க வழிபோக்கன் மாதிரி வந்தாங்க, நல்லா என்னோட பழங்கினாங்க, நல்லா ஒரு 2 வருஷம் நல்லா பண்ணாங்க, நான் சேர்ந்து பிசினஸ் எல்லாம் பண்ணாங்க, நிறைய லாபம் நாங்க எடுத்தங்க, ஆனா இப்ப எங்க இருக்காருங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம பல பேர் பார்த்திருக்கோம். அது எப்ப நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு பாத்தீங்கன்னா 18 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவார் இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இவர் லாபத்தை கொடுக்கிறாருன்னா, ராகுங்கிறது அந்நியர், உங்கள் மதம் இல்லாதவராக இருக்கலாம், உங்கள் சமூகம் இல்லாதவராக இருக்கலாம், உங்கள் மொழி பேசாதவராக இருக்கலாம், உங்கள் மாநிலம் அல்ல பிற மாநிலம், ஏதோ ஒருத்தர் வேறுபட்ட ஒரு நபர் உங்கள் சந்திக்க போறார். அவர் மூலியமாக ஆதாயம் உண்டு. 1.5 வருஷம் ஆதாயம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு நிமித்தமா எங்கேயாச்சும் போயிடுவாரு. நம்ம 2 நாள் பேசுவோம், 5 நிமிஷம் அப்புறம் நம்ம மறந்துடுவோம். அவர் நண்பர் இருந்த நம்ம பேசுற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் பிற்காலத்துல. அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு யோகத்தை கொடுப்பார். யோக பாக்கியதை நன்றாக இருக்கும். யோகம், அதிர்ஷ்டம், தொட்டது தொடங்குதுப்பாங்கிற அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பாரு. இன்னொரு சூழ்ச்சியமா சொல்றேன் பாருங்க. ராகு பகவான் இங்க 11ஆம் இடத்துக்கு வருவதற்கு முன்பே பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இங்க வந்துடும். ஒரே மாதம் மே மாதத்துல 2 பேரோட பேச்சும் இருக்கு. இதுல முன்னாடி குரு பேச்சு ஆகிடுவாரு. இந்த குருவோட பார்வை, குருவோட உச்ச பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி கும்ப வீட்டுல எழுது. அந்த 9ஆம் பார்வை, அந்த தனக்காரகன் பார்வையின் பிடியில என் குரு ராகு பகவான் அமர போறாரு. இவர் 1 ஆண்டு காலம் பார்வை செலுத்திட்டு இந்த 1 ஆண்டு காலம்